சல்லியன் மீண்டும் கர்ணனை எச்சரித்தான். இரண்டாவது முறையாக இப்பொழுதாவது மார்புக்கு குறிவைக்க சொல்ல கர்ணன் தன் தாய்க்கு செய்த சத்தியத்தின்படி ஒரு முறைக்கு மேல் அதை விடுவதில்லை என்பதால், உன் வேலை என்ன, தேரோட்டுவது மட்டும்தானே, அதை கவனி, அதை விடுத்து எனக்கு அறிவுரை கூறாதே என்று சல்லியனிடம் சொல்லுகின்றான். இம்முறை கர்ணனின் தேர்ச்சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்ட பொழுது, தேர் ஓட்டுவது மட்டுமே என் வேலை, சகதியில் விழுந்தால் தூக்குவது என் வேலை அல்ல என கூறிவிட்டு கோபம் கொண்டு தேரை விட்டு இறங்கி சென்று விட்டான் சல்லியன். கர்ணனோ சக்கரத்தை தூக்க முயற்சிக்கும் பொழுது கிருஷ்ணனின் உபதேசப்படி கர்ணன் மீது அம்புகள் பாய கடைசி வரை கர்ணன் சாகாதிருக்க அவன் தர்ம பலன்கள் அவனை சாவடிக்க விடவில்லை. கிருஷ்ணர் கர்ணன் செய்த புண்ணியங்களை தானமாக பெற அதன் பிறகே அவன் மரணம் அடைகின்றார். தேவையில்லாமல் அடுத்தவர் வீடுகளில் உண்ணக்கூடாது. இப்படி உண்பதினால் நம் கடமையை தவறி நம்முடைய நிலையில் இருந்து மாறக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். இதற்குதான் சல்லியனின் கதையை ஒரு உதாரணமாக கூறுவார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் வீட்டில் உண்ணுதல் கூடாது என்பது இதனால் தான். சல்லியனுக்கு நேர்ந்த நிலைமை நமக்கும் நேரலாம் என்பதற்காகத்தான் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் வீடுகளில் நாம் பசியாக இருந்தாலும் உண்ணுதல் கூடாது என்று கூறுவதற்கான காரணம்.